ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பச்சைமலை குருகர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூஜைக்கு போயிருக்கோம். ஸோ சுற்று வட்டார ஏரியாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த முருகர் சிலை பார்த்தீங்கன்னா இருக்குல்லையே ரொம்ப ஹைட்டானது. என்னோடய கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, ஆனால் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசு. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் முருகரோட மூஞ்சி காட்டுறேன். இந்த இடத்துல கரெக்டாக கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து எட்ஜில் சுற்றி வந்து கொஞ்சம் கேப் கம்மியாக கட்டிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக கவர் பண்ண முடியும், அதுக்கு மேலே போக முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து சேர்ந்தாச்சு. இதான் கோயில் கோபுரம். எவ்வளோ படி நின்று நான் கரெக்டாக. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா சுற்று வட்டார பகுதிகள் நிறைய பார்த்தீங்கன்னா வீடு தெரியும். தள்ளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடெல்லாம் இருக்கும், தென்னை மரத்தோப்பு எல்லாமே இருக்கும். இதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பில்டிங், அதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட மண்டபம். இது வந்து கோயிலை சுற்றி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து என்னை எடுக்க அலோவ் பண்ணல, கேமரா ஃபோட்டோலாம் அலௌடு இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வெடிக்கெல்லாம் எடுத்துட்டேன். இன்றைக்கி ஏதோ பூஜை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா தேரை சுற்றி இழுத்துட்டு வருவாங்க. இதோ தேர் போடுற இடம். இது வந்து கோயிலுக்கு மேலே அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எப்படி சிலையில் செதுக்கிட்டாங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோயில் முருகர் சிலை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். திருத்தணி, பழனி, திருச்செந்தூர் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து அன்னதானம் போடுற இடம். பூஜை போயிட்டு இருக்குது, இது முடிஞ்சதுக்கப்புறம் போடுவாங்க. நல்லா இருக்குல்ல.